மீஞ்சூர் அருகே கணவரை கொன்ற குடும்பத்தை பழி தீர்க்க பெண் காவலர் என்று கூறி கூலிப்படையுடன் வந்து 3 பேரை வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரை அடுத்த தோட்டக்காடு பகுதியில் உள்ள மேட்டுக்காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ரகு. இவரின் மகனான விஷ்ணு என்பவர் 3 மாதத்திற்கு முன்பு பெண்ணேரி பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவரை கொலை செய்துவிட்டு தற்போது சிறையில் உள்ளார். இந்த நிலையில் கணவனை கொன்ற குடும்பத்தை பழி தீர்க்க வேண்டும் என்று லட்சுமணனின் மனைவி ரம்யா திட்டம் தீட்டியுள்ளார். அதன் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு அனைவரும் உறங்கியிருந்த நிலையில் ரகு வீட்டிற்கு கூலிப்படையுடன் ரம்யா வந்துள்ளார். அப்போது வீட்டின் கதவை திறப்பதற்காக ரம்யா பெண் காவலர் வந்திருக்கிறேன் என்று கூறி கூலிப்படையினருடன் உள்ளே புகுந்து 3 பேரை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதற்கிடையே நேற்று பொன்னேரி நீதிமன்றத்தில் சரணடைய வந்த ரம்யா மற்றும் லட்சுமணனின் அண்ணன்கள் மாறன்ராஜ், திருப்பதி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். போச்சம்பள்ளி அருகே ஏரியில் மண் கடத்திய 2வரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த காட்டுவென்றாள்ளி ஏரியில் மண் கடத்துவதாக வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு புகார் வந்துள்ளது. இப்புகாரின் பேரில் பாரண்டப்பள்ளி கிராம நிர்வாக அலுவலர் ராஜா ஆய்வில் ஈடுபட்டார். அப்போது ஏரியில் அனுமதியின்றி ஜேசிபி மற்றும் டிராக்டர் மண் கடத்தலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. பின்னர் ஜேசிபி மற்றும் டிராக்டர் பறிமுதல் செய்து போலீசார் மண் கடத்தலில் ஈடுபட்ட சிவராஜ் மற்றும் ஹரி ஆகிய 2வரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். போச்சம்பள்ளி அருகே பூட்டிய வீட்டில் பட்டாசு மற்றும் நாட்டு வெடிகுண்டுகள் தயாரித்து விற்பனை செய்த அக்கா தங்கை 2வரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள பூட்டிய வீட்டில் உரிய அனுமதியின்றி பட்டாசுகள் மற்றும் வெடிமருந்து தயாரிப்பதாக வருவாய்த்துறையினருக்கு புகார் வந்துள்ளது. இப்புகாரின் பேரில் அந்த வீட்டில் சோதனை செய்த அதிகாரிகள் நாட்டு பட்டாசுகள், நாட்டு வெடிகுண்டுகள் என சுமார் 400 கிலோ மூலப்பொருட்களை பறிமுதல் செய்தனர். இந்த பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்ட அப்துல் ரகுமான் என்பவரது மனைவி சோட்டி மற்றும் அவரது தங்கை நசீமா ஆகிய 2வரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பண்ருட்டியில் வங்கி ஊழியரிடம் செல்போன் திருடிய 2 இளைஞர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த நாச்சி வெள்ளையான்குப்பம் இருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் சிவபாலன். இவர் கடந்த செப்டம்பர் 29ஆம் தேதி பண்ருட்டி RS மணி நகர் பகுதியில் தனது நண்பர் தீபன்ராஜ் வீட்டில் விடுவதற்காக வந்துள்ளார். அவரை வீட்டில் விட்டுவிட்டு வீடு திரும்பும் போது பண்ருட்டி நகரத்திற்கு வழி தெரியாமல் திகைத்து நின்றுள்ளார். அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் பண்ருட்டிக்கு செல்வதற்கு வழி கேட்டுள்ளார். அப்போது இருட்டில் பேசிக்கொண்ட இளைஞர்கள் லாவகமாக இருசக்கர வாகனத்தில் இருந்த செல்போனை திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் அங்குள்ள CCTV காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் பண்ருட்டி அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த காமேஷ் மற்றும் மதன் ஆகிய 2வரும் திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து 2வரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த 9 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி அரும்பாக்கம் ராதா வேலூர் மத்திய சிறையில் உள்ளார். ஆயுள் கைதியான இவரை அவரது மனைவி தீபிகா வேலூர் சிறையில் இன்று சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரவுடி ராதாவின் மனைவி தீபிகா சிறையில் தனது கணவரை தனி அறையில் வைத்து கொடுமைப்படுத்துவதாகவும் ஜெயிலர் அருண்குமார் என்பவர் பணம் கேட்பதோடு போலீசாரிடம் கூறி என்கவுண்டர் செய்து விடுவோம் என்று மிரட்டுவதாகவும் என் கணவருக்கு என்ன நடந்தாலும் அதற்கு முழு காரணம் ஜெயிலர் தான் என்றும் வேதனை தெரிவித்துள்ளார். அருண்குமாரனுங்கிற ஜெயிலர் பார்த்தீங்கன்னா அவர் கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டு வரதில்லை. கோர்ட்டுக்கு கூட்டின்னு போனால் எனக்கு 1 லட்ச ரூபா கொடு, 50,000 ரூபா கொடுன்னு சொல்லி காசு கேட்காங்களாம். அந்த காசு கொடுக்காதால அவர் கோர்ட்டுக்கு சரியாக கூட்டின்னு வரதில்லை. பார்த்தீங்கன்னா அவர் கோர்ட்டுக்கு வரவையில் நான் என்கவுண்டர் பண்ணுவாங்க, நீ காசு கொடுக்கலாம், நீ கோர்ட்டுக்கெலாம் நீ போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் HS1ங்கிற ஒரு இதில் தனியாக வச்சுருக்காங்க. அவர் கூட யாருமே இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. அங்கேயே பாத்ரூம் போகிறது, அங்கேயே சாப்பிட்றது, ஒரே ரூமில் கூட யாருமே இல்லை, அவர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. காசு கேட்டு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதே இடத்துல தான் சாப்பிடணும், அதே இடத்துல தான் உனக்கு எல்லாமே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைட்டும் இல்லை, ஒரு ஃபேனும் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் கூட இருக்கிறவங்கெல்லாம் புழலில் வச்சுருக்குறாங்க. இவரை மட்டும் கூப்பிட்டு வேலூரில் வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா 21 வருஷம் இதில் லைஃப் கொடுத்துருக்குறாங்க. செங்கம் அருகே வனவிலங்கை வேட்டையாட அமைத்த மின்சார வேலியில் சிக்கி உயிரிழந்த விவசாயி உடலை கிணற்றில் வீசி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த நெடுங்காவடி பகுதியைச் சேர்ந்த விவசாயி ராமசாமி தனது விவசாய நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச சென்ற போது ராஜா என்பவர் தனது மணில தோட்டத்திற்குள் வனவிலங்குகள் தாக்காமல் இருப்பதை
செய்வதற்காக அமைத்திருந்த மின்வெளியில் எதிர்பாராத விதமாக விவசாயி ராமசாமி சிக்கியதில் சம்பவ இடத்திலேயே மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். ராமசாமி உயிரிழந்த சம்பவம் அறிந்த ராஜா ராமசாமியின் உடலை வீம்புத்தால் புதூர் பகுதியைச் சேர்ந்த சின்னதுரை என்பவரது விவசாய கிணற்றில் வீசிவிட்டு சென்றுள்ளார். ராமசாமி வீடு திரும்பாததால் பல்வேறு பகுதியில் தேடிய அவரது உறவினர்கள் ராமசாமியின் உடல் கிணற்றில் கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து பாச்சல் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த காவல்துறையினர் ராமசாமியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மனைவியை வெளிநாட்டிற்கு அனுப்பிய விவகாரத்தில் ஏஜென்ட்டை கொலை செய்து தோட்டத்தில் புதைத்த கணவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தேனி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தேனி மாவட்டம் சேலையம்பட்டியைச் சேர்ந்த அஜ்மல் கான் என்பவரது மனைவி ஆஷா பானுவை சிதம்பரத்தைச் சேர்ந்த கருணாநிதி என்ற ஏஜென்ட் மூலம் கடந்த 2018ஆம் ஆண்டு குவைத் நாட்டிற்கு வேலைக்கு அனுப்பி வைத்துள்ளார். வெளிநாட்டிற்கு வேலை சென்ற ஆஷா பானு கணவர் அஜ்மல் கானுக்கு சம்பளம் அனுப்பாமல் தலைமறைவாகியுள்ளார். மனைவி ஆஷா பானு குறித்து கணவர் அஜ்மல் கான் விசாரித்ததில் ஏஜென்ட் கருணாநிதியுடன் மனைவி தொடர்பில் இருந்ததாக தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து வெளிநாட்டு வேலைக்கு ஆள் எடுப்பதாக கூறி சிதம்பரத்திலிருந்து கருணாநிதியை சின்னமனூருக்கு வரவழைத்த அஜ்மல் கான் தோட்டத்திற்கு அழைத்து சென்று மண்வெட்டி தடியால் அடித்து கொலை செய்து அவரை தோட்டத்தில் புதைத்துள்ளார். இந்த நிலையில் கருணாநிதியின் சகோதரர் வினோத்குமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சின்னமனூர் காவல்துறையினர் அஜ்மல் கான் மீது கொலை வழக்கு பதிவு செய்தனர். மேலும் இந்த வழக்கானது தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அஜ்மல் கான் கொலை குற்றம் புரிந்தது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து குற்றவாளி அஜ்மல் கானுக்கு ஆயுள் தண்டனை விதித்து கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி கோபிநாத் தீர்ப்பு வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து குற்றவாளியை மதுரை மத்திய சிறையில் அடைக்கும் காவல்துறையினர் பாதுகாப்புடன் அழைத்து சென்றனர். தமிழக அரசு அக்டோபர் 10ஆம் தேதிக்குள்ளாக தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இயக்கங்களில் கூட்டு நடவடிக்கை குழுவின் கோரிக்கையை நிறைவேற்றி தராவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் மாநில பொதுச் செயலாளர் சண்முகநாதன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தாரில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் கயத்தா ஒன்றியம் கிளை தொடக்க விழா வட்டார கல்வி அலுவலகம் முன்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு மாவட்ட ஆசிரியர் மன்ற மாவட்ட செயலாளர் ஜான்சன் மெல்கிசதேக் ஸ்டாலின் தலைமை வகித்த நிலையில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் மாநில பொதுச் செயலாளர் சண்முகநாதன் கொடியேற்றி கிளையை துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சண்முகநாதன், தமிழக அரசு அக்டோபர் 10ஆம் தேதிக்குள்ளாக தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இயக்கங்களில் கூட்டு நடவடிக்கை குழுவின் கோரிக்கையை நிறைவேற்றி தராவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை வைத்தார். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவின் தலைவர்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனைப்படி மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அழைத்து பேசினார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க எங்களுடைய முற்றுகை போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் அக்டோபர் 10ஆம் தேதிக்குள் நிறைவேற்றுவதாக நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் போராட்டத்தை ஒத்தி வைத்திருக்கிறோம் தற்காலிகமாக. அக்டோபர் 10ஆம் தேதிக்குள் அறிவிக்கவில்லை என்றால் எங்களுடைய டிட்டோஜாக் உயர்மட்ட குழு தலைவர்கள் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். போலி தங்க பிஸ்கட்டுகளை விற்பனை செய்ய முயன்றது மட்டுமின்றி அதை பறித்து செல்ல திட்டமிட்ட பிரபல ரவுடி உட்பட 14 பேரும் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பல்லடத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் தொப்பம்பட்டியைச் சேர்ந்த கருமலை என்பவர் மணிவண்ணன், முருகன், மாரியப்பன் என்ற தனது நண்பர்களோடு போலி தங்க பிஸ்கட்டுகளை வாங்கி விற்பனை செய்ய திட்டமிட்டதாக தெரிகிறது. இதற்காக ஈரோட்டை சேர்ந்த சுரேஷ் மற்றும் பொள்ளாச்சியை சேர்ந்த அர்ஜுன் ஆகிய புரோக்கர்களை நாடியுள்ளனர். பல்லடம் அடுத்த மகாலட்சுமி நகரில் வைத்து தங்க பிஸ்கட்டுகளை கைமாற்ற திட்டமிட்ட போது புரோக்கர் சுரேஷ் என்பவரது நண்பரான நாமக்கலை சேர்ந்த பிரபல ரவுடி காசிராஜ் தங்க பிஸ்கட்டுகளை பறித்து செல்ல திட்டம் தீட்டி தனது கூட்டாளிகள் 8 பேருடன் அங்கு சென்றுள்ளனர். இதுகுறித்த தகவல் பல்லடம் போலீசாருக்கு தெரியவர மகாலட்சுமி நகரில் அனைவரையும் சுற்றி வளைத்து கைது செய்தனர். மேலும் இச்சம்பவத்தில் தொடர்புடைய 14 பேரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நாகை மாவட்டத்தில் பட்டமங்கலம், ஆதமங்கலம், வலிவடம் கோவில், கண்ணாவூர், தெற்கு பனையூர், கொடியாலத்தூர் உள்ளிட்ட 6 ஊராட்சிகளில் வீடுகள் கட்டாமலேயே பயனாளிகள் பெயரில் நிதி பெறப்பட்டு மோசடி செய்யப்பட்டதாகவும் 146 வீடுகள் கட்டி கொடுக்காமலேயே பயனாளிகள் பெயரில் அதிகாரிகள் பல கோடி ரூபாய் மோசடி
செய்தது அம்பலமாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறையிலிருந்து வந்த பொதுப்பணித்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 6 ஊராட்சிகளிலும் சோதனை பணிகளை தொடங்கிய நிலையில் முதற்கட்டமாக ஆதமங்கலம் ஊராட்சியில் 49 வீடுகள் கட்டி முடிக்கப்படாமலேயே கட்டப்பட்டதாக நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். மீதமுள்ள 5 ஊராட்சிகளிலும் 3 நாட்கள் இந்த ஆய்வுப் பணிகள் நடைபெறும் என்று தெரியவந்துள்ள நிலையில் மோசடியில் ஈடுபட்டவர்கள் விரைவில் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.